संसदीय निर्वाचन क्षेत्र से निर्वाचित श्री कोथा प्रभाकर रेड्डी, तेलंगाना के नलगोड़ा संसदीय क्षेत्र से निर्वाचित श्री उत्तम कुमार रेड्डी, मैंने 13 दिसंबर 2023 से उनके त्यागपत्र को स्वीकार कर लिया है। प्रश्नकाल 161 श्री एस ज्ञान त्रिविनियम। माननीय मंत्री जी। अध्यक्ष महोदय, उत्तर सभा पटल पर रखा हुआ है। उत्तर सभा पटल पर रख दिया गया। श्री बालशौरी जी, बालशौरी। Yes, sir. Thank you, Speaker, sir. Sir, whole world is raising. लोकसभा की सदस्यता से त्यागपत्र दे दिया है। तेलंगाना के मेडक संसदीय निर्वाचन क्षेत्र से निर्वाचित श्री நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு மீறல் சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் மூத்த அமைச்சருடன் பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபட்டார். அதன் எதிரொலியாக மக்களவை செயலகம் அதிரடி நடவடிக்கையை கையில் எடுத்திருக்கிறது. 7 பணியாளர்கள் இது தொடர்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். என்ன நடந்தது? எந்தெந்த பணியாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இந்த நடவடிக்கையின் முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? அதாவது நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அந்த பாதுகாப்பு குறைபாடு சம்பவத்தை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். 2 நபர்கள் அத்துமீறி மக்களவைக்குள் நுழைந்து தாங்கள் கொண்டு வந்திருந்த வண்ண புகை குட்டிகளை வீசிய அந்த சம்பவம் எம்பிக்கள் மத்தியிலும் எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சியும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் எழக்கூடிய முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்த அத்துமீறிய நபர்களுக்கு அனுமதி சீட்டு வழங்கியது பாஜக எம்பி பிரதாப் சின்ஹா. பொதுவாக இது போன்ற தன்னுடைய தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை பார்வையிட இது போன்ற விசிட்டர்ஸ் பாஸுக்கான பரிந்துரையை வழங்குவது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் இங்கு எழக்கூடிய கேள்வி, இத்தனை பாதுகாப்பு கெடுபிடிகளையும் மீறி இவர்கள் அவைக்கு உள்ளே இந்த வண்ண புகை குப்பைகளை கொண்டு வந்தது எப்படி? எங்கு தவறு நடந்தது? அவரை முறையாக சோதனை செய்யாமல் விட்டார்களா? அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அந்த பணியாளர்கள் இவர்களை முறையாக சோதனை செய்யவில்லையா என்கிற அந்த எழுகிறது. ஏனென்றால் ஒரு எம்பிக்களையே அத்தனை முறையாக சோதனை செய்து உள்ளே அனுப்புகின்ற போது இந்த சாமானிய நபர்களை எப்படி சோதனை செய்யாமல் இது போன்று உள்ளே எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டது என்பதுதான் அனைவரும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்நிலையில் இந்த பாதுகாப்பு குறைபாடு சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தை சேர்ந்த ஊழியர்கள் 7 பேரை சஸ்பெண்ட் செய்து மக்களவை செயலகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இவை மட்டுமின்றி நேற்று நடைபெற்ற அந்த பாதுகாப்பு குறைபாடு சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி மூத்த அமைச்சர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரல்ஹாத் சிங் ஜோஷி, மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து தற்போது நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் அலுவல்கள் துவங்கி இருக்கின்றது. மாநிலங்களவையை பொறுத்தவரை வழக்கமான அலுவல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களவையை பொறுத்தவரை நேற்று நடைபெற்ற அந்த சம்பவம் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும், பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அந்த முழக்கத்திற்கிடையே தற்போது கேள்வி நேரம் நடைபெற்று வருகின்றது. வெட்கக்கேடு केवल सत्ता पक्ष ही नहीं बल्कि दूसरे पक्ष के लोगों को भी यह सावधानी बरतने की जरूरत है। और आपने तुरंत संज्ञान लेकर इस मामले का अध्यक्ष महोदय आपने जांच का आदेश दिया है और अन्य भी जो प्रिकॉशन भविष्य में लिए जा सकते हैं वह लिए जाएंगे। और अध्यक्ष महोदय, आपकी जानकारी में मैं यह भी लाना चाहता हूं कि यह हमारा ये पुराना संसद भवन है, उसमें भी इस प्रकार से बराबर जो नारेबाजी की घटनाएं और पेपर फेंकना और तरह तरह की जंपिंग की घटनाएं पिछले जो हमारा पहले का पार्लियामेंट है उसमें भी पहले हो चुकी हैं। मैं समझता हूं कि सभी को मिलकर इस घटना को कंडेम करना चाहिए और जांच रिपोर्ट जो आपने दी है और साथ ही भविष्य में क्या क्या प्रिकॉशंस लिए जाने चाहिए इसका भी आपने निर्देश दिया है अध्यक्ष महोदय। तो मैं समझता हूं कि इस प्रकार से इस संसद के अंदर अराजक स्थिति पैदा करने का कोई औचित्य नहीं है। माननीय सदस्य सब मैं इस बारे में, एक तो जो कल की घटना घटी है वो सुरक्षा से संबंधित, उसमें बदलाव की जरूरत है। और जो लोग इस समय भी राजनीति कर रहे हैं उनको मैं चाहता हूं वो देश के लिए काम करें। सब मैं मंत्री जी से पूछना चाहता हूं कि जो गंगा जी हरिद्वार से जहां से निकलती है
और आखिर तक जाने में जो पॉल्यूशन से संबंधित हैं, क्या एसटीपी प्लांट के द्वारा ही निकला गया सफाई होने के बाद पानी गंगा में डलता है? क्या पूरे आंकड़े उनके पास हैं? मैं जानना चाहता हूं। माननीय अध्यक्ष महोदय, सम्मानीय सांसद महोदय ने जो प्रश्न किया है कि हरिद्वार से गंगा जी प्रारंभ होती है, मुझे लगता है कि उनको ठीक से संज्ञान में लेने की आवश्यकता है। गंगा जी देवप्रयाग से तीनों धाराओं के मिलने के बाद में प्रारंभ होती है। गंगा जी के शुद्धिकरण के लिए माननीय प्रधानमंत्री जी के नेतृत्व में अविरल और निर्मल धारा बनी रही। इस दृष्टिकोण से जो इंटीग्रेटेड एफर्ट्स पिछले 10 साल में किए गए, उसके कारण से व्यापक सुधार गंगा नदी के पानी की गुणवत्ता में आया है। सबने उसको कंडम किया है। बहुत ही दुर्भाग्यपूर्ण घटना है, इसमें कहीं दो मत नहीं है। और आपने तुरंत इसका संज्ञान लेते हुए इस मामले की पूरी जांच का जो है आदेश दे दिया है। मैं समझता हूं कि भविष्य में हम सारे सांसद, चाहे वो पक्ष के हों अथवा प्रतिपक्ष के हों, सभी को सावधानी बरतने की आवश्यकता है, ताकि जिनको भी हम पास देते हैं ऐसे व्यक्ति को पास न दिया जाए जो जाकर इस प्रकार की अराजक। மக்களவையிலே மிகவும் துர்பாக்கியமான ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. நாம் இதில் கட்சி மாத்திரங்களை கடந்து, ஆளும் கட்சி எதிர்கட்சி போன்ற கட்சி மாத்திரங்களை கடந்து நாம் இந்த நேரத்திலே ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். இந்த விஷயத்தை நாம் அரசியலாக்க கூடாது. நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இதனை கண்டிக்க வேண்டும். அனைவரும் ஒற்றுமையுடனும் வெளிப்புடனும் இருக்க வேண்டிய நேரம் இது. यह भी लाना चाहता हूं कि यह हमारा ये पुराना संसद भवन है, उसमें भी इस प्रकार से बराबर जैसे नारेबाजी की घटनाएं और पेपर फेंकना और तरह तरह की जंपिंग की घटनाएं पिछले जो हमारा पहले का पार्लियामेंट है उसमें भी पहले हो चुकी हैं। मैं समझता हूं कि सभी को मिलकर इस घटना को மக்களவையிலே நடைபெற்ற இந்த பாதுகாப்பு குறைபாடு சம்பவத்தை கண்டிக்கிறோம். दिए जाने चाहिए, इसका भी आपने निर्देश दिया है। मैं समझता हूं कि इस प्रकार से संसद के अंदर अराजक स्थिति पैदा करने का कोई औचित्य नहीं है। माननीय सदस्य, मैं इस बारे में, एक तो जो कल की घटना घटी है वो सुरक्षा से संबंधित, उसमें बदलाव की जरूरत है। और जो लोग इस समय भी राजनीति कर रहे हैं उनको मैं चाहता हूं वो देश के लिए काम करें। सब मैं मंत्री जी से पूछना चाहता हूं कि जो गंगा जी हरिद्वार से जहां से निकलती है और आखिर तक जाने में जो पॉल्यूशन से संबंधित हैं, क्या एसटीपी प्लांट के द्वारा ही निकला गया सफाई होने के बाद पानी गंगा में डलता है? क्या पूरे आंकड़े उनके पास हैं? मैं जानना चाहता हूं। माननीय अध्यक्ष महोदय, सम्मानीय सांसद महोदय ने जो प्रश्न किया है कि हरिद्वार से गंगा जी प्रारंभ होती है, मुझे लगता है कि उनको ठीक से संज्ञान में लेने की आवश्यकता है। गंगा जी देवप्रयाग से तीनों धाराओं के मिलने के बाद में प्रारंभ होती है। गंगा जी के शुद्धिकरण के लिए माननीय प्रधानमंत्री जी के नेतृत्व में अविरल और निर्मल धारा बनी रही। इस दृष्टिकोण से जो इंटीग्रेटेड एफर्ट्स पिछले 10 साल में किए गए, उसके कारण से व्यापक सुधार गंगा नदी के पानी की गुणवत्ता में आया है। 148 से ज़्यादा स्थानों पर सीवेज ट्रीटमेंट प्लांट बना करके मुख्य धारा में जो अशुद्ध पानी सीधे छोड़ा जाता था उसको शुद्ध करके उस पानी को नदी में छोड़ना या अन्य उपयोग में लेने का व्यवस्था और विधान किया गया है। माननीय अध्यक्ष महोदय, मैं माननीय सदस्य के प्रश्न के माध्यम से सदन के संज्ञान में लाना चाहता हूं कि पिछले 10 साल को यूनाइटेड नेशंस ने डिकेड ऑफ रिस्टोरेशन ऐसा मानते हुए पूरे विश्व भर से एंट्रीज को इनवाइट किया था। और उन एंट्रीज के आधार पर जिस तरह से पिछले 10 साल में दुनिया भर की जो एंट्रीज आई, उनके आधार पर जो यूनाइटेड नेशंस ने समीक्षा की है, उसमें माननीय प्रधानमंत्री जी के नेतृत्व में चलने वाले इस मिशन गंगा को
दुनिया के टॉप 10 रिस्टोरेशन प्रोजेक्ट में ऐसा सम्मिलित किया गया है। एक एक बूंद पानी जो सूवेज का आता है, सूवेज ट्रीटमेंट प्लांट में आता है, वो क्वालिफाइंग स्टैंडर्ड जो है नदी के पानी की जिस तरह की अपेक्षा है उस तरह का बना करके ही नदी में छोड़ा जाए, इसको सुनिश्चित करने के लिए हम सारे सूवेज ट्रीटमेंट प्लांट्स पर काम कर रहे हैं। माननीय मंत्री जी से कहना चाहता हूं कि वो तो हमें पता है गंगा जी कहां से निकली है, लेकिन जो एसटीपी प्लांट आपने कौन से पहाड़ पे जाके लगवाया, जरा मंत्री जवाब दे दे मुझ पर आरोप लगाने से पहले। दूसरा, मैं साफ साफ कहना चाहता हूं, हरिद्वार से आगे जो माननीय अटल बिहारी जी का सपना था। வழக்கமான அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு பாதுகாப்பு குறைபாடு சம்பவம் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்போம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரியான இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள்? ரமேஷ், நிச்சயமாக நேற்று நடைபெற்ற அந்த பாதுகாப்பு குறைபாடு சம்பவத்தை தான் எதிர்க்கட்சிகள் மக்களவையிலே எழுப்பி வருகின்றனர். மக்களவையிலே கேள்வி நேரம் துவங்கி நடைபெற்று வருகிறது. ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை நேற்றைய சம்பவம் தொடர்பாக அவையிலே விவாதிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்கள் இதற்கு விளக்கம் அளிக்க வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். ஷேம் ஷேம், வெட்கக்கேடு என்கிற அந்த முழக்கங்களை அவர்கள் தொடர்ச்சியாக எழுப்பி வருகின்றனர். இந்த அமளிக்கிடையே பேசிய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா நேற்றைய அந்த சம்பவம் என்பது பெரும் கவலைகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அது தொடர்பாக இன்றைக்கு மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து குறுக்கிட்டு பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் மக்களவை முன்னவருமான ராஜ்நாத் சிங் அவர்கள், நேற்றைய சம்பவத்தை நாம் அனைவரும் கண்டித்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்கிற அந்த மாத்திரங்களை கடந்து அனைவரும் நாம் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். பக்ஷ் விபக்ஷ் என்கிற அந்த மாத்திரங்களை கடந்து நாம் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். சபாநாயகர் கூட நேற்று நடைபெற்ற அந்த சம்பவம் குறித்து தன்னுடைய கவனத்தில் கொண்டுள்ளார். எதிர்காலத்தில் நாம் அனைவரும் யாருக்கு இந்த பார்வையாளருக்கான அனுமதி சீட்டை வழங்குகிறோம் என்பதில் நாம் கூடுதல் கவனத்துடன் நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் எதிர்காலத்தில் இது போன்ற அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் நிகழாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் ராஜ்நாத் சிங் குறுக்கிட்டு பேசியிருக்கிறார். இருப்பினும் தொடர்ந்து அமளிக்கிடையே கேள்வி நேரம் நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு குறைபாடு சம்பவம் தொடர்பாக 7 பணியாளர்களை சஸ்பெண்ட் செய்து மக்களவை செயலகம் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி எம்பிக்களும் கடும் அமளியில் இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் சொல்ல கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.